1990வது வருஷம். அது மார்கழி மாசம். விடிய காலையில 5 மணி. கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆத்தங்கரையில மட்டும் ரொம்ப சலசலப்பா இருந்துச்சு. பனி எல்லாத்தையுமே விலக்கி சூரியன் மெதுவா வெளியில வந்துகிட்டு இருந்தான். சூரியனோட ஒளிப்பட்டு அந்த ஆத்து தண்ணி தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியோட சத்தம் இனிமையா காதுல விழுந்துகிட்டு இருந்துச்சு. ராமநாதம் ஆத்துல இறங்கி சூரிய நமஸ்காரம் செஞ்சாரு. அம்மா தாயே, இந்த வருஷமும் எங்க ஊரு நல்லா இருக்கணும். இந்த ஆத்து தண்ணி தான் எங்களுடைய ஆதாரமே. இந்த ஆத்துல இருந்து மீனை பிடிச்சி தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. எங்க ஊர் ஜனங்க எல்லாரையும் நீதாம்மா பார்த்துக்கணும். ஐயா ராமநாத ஐயா, இன்னைக்கு நம்ம அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல. அதான் வலைய போட்ட 1/2 மணி நேரத்திலேயே படகு முழுக்க மீன் கிடைச்சிருக்கு. இதை கொண்டு போய் சந்தையில விற்கணும். என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு. அப்பதான் காந்தம்மா கூட எடுத்துக்கிட்டு வந்தாங்க. பின்ன இல்லையா, நீங்க மீன் பிடிக்கிறத வச்சுதானே என் குடும்பம் நடக்குது. இந்த ஊர்ல பிறந்தது நம்ம அதிர்ஷ்டம். பகல் முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ராத்திரியில வீசுற இந்த ஆத்தங்கரையோரமா இருக்கிற காத்துல எல்லா கஷ்டமும் மறந்துடும். அண்ணே, உங்களுக்கு ஒரு மீன் எடுத்து வைக்கிறேன், வீட்டுக்கு அனுப்புறேன். ரொம்ப சந்தோஷம் காந்தம்மா. இந்த ஆறு நம்ம ஊருடைய சொத்து. இதை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையும் தான். பாஸ்கரும் இன்னைக்கு தான் பட்டணத்துல இருந்து வரான். அவனுக்கு இந்த ஆத்து மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நல்லா செஞ்சு கொடு. அந்த ஊஜனங்க எல்லாருக்குமே அந்த ஆறு தண்ணி குடுக்கற ஆறு மட்டும் இல்ல, அது அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி. அந்த ஆத்தங்கரையோரமா உக்காந்துக்கிட்டு பேசுறதுதான் அவங்களுடைய தினசரி வாடிக்கை. சில நாட்கள் அப்படி போச்சு. வெயில் காலம் நெருங்குச்சு. பக்கத்து ஊர்ல தண்ணிக்கு பஞ்சம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில கிருஷ்ணாபுரம் ஆத்துக்கிட்ட ஒரு பெரிய வண்டி தூசியை கிளப்பிக்கிட்டு வந்துச்சு. அதுல இருந்து கணபதியும் வீரையாவும் இறங்குனாங்க. 2 பெரிய பெரிய மோட்டார் எல்லாத்தையுமே அவங்க இறக்குனாங்க. டே வீரையா, பாத்தியா இந்த ஆத்து தண்ணிய? பெரிய கடல் மாதிரி இல்ல. ஆனா இந்த தண்ணி எல்லாம் இங்க வீணா போகுது. பக்கத்து ஊர்ல நான் கட்டிக்கிட்டு இருக்கிற ஃபேக்டரி தண்ணி இல்லாம நின்னு போச்சு. பேசாம இந்த ஆத்து தண்ணிய பைப்பு போட்டு அந்த ஊருக்கு எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். ஐயா முதலாளி ஐயா, உங்களுக்கு சாதாரண மூளை இல்லைங்க. நீங்க பைப்பை வச்சு இந்த ஆத்து தண்ணியை எடுத்துட்டீங்கன்னா இங்க தண்ணியே இருக்காது. நல்லா பெரிய மைதானம் மாதிரி இருக்கும். அதுல இறங்கி நாங்க கிரிக்கெட்டு கூட விளையாடலாம். டே வீணா போனவனே, கிரிக்கெட்டு விளையாடுறது மட்டும் இல்லடா, நான் நினைச்சது மட்டும் நடந்தா லட்ச கணக்குல சம்பாதிப்பேன். சரி சரி, பேசினது போதும். பைப் எடுத்து தண்ணிக்குள்ள போடு. அந்த 2 மோட்டாருமே டப் டப் டப்புன்னு பயங்கரமான சத்தத்தோட ஆன் ஆச்சு. அந்த ஆத்துல இருக்கிற தண்ணி அந்த மோட்டார் மூலமா பைப் மூலமா வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஊஜனங்க எல்லாருமே அந்த சத்தத்தை கேட்டு அங்க வந்தாங்க. யாரையா நீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு மோட்டரை போட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆத்து தண்ணியை நம்பி தான் இந்த ஊர் ஜனங்க மொத்த பேருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னோட பேரு கஜபதி. பக்கத்து ஊர்ல கான்ட்ராக்டரா இருக்கேன். இந்த ஆத்து தண்ணி உங்க ஊருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. என்னோட ஃபேக்டரிக்கு தான் தண்ணி எடுக்கிறேன். மேலதிகாரிங்க எல்லாருக்கிட்டையும் பேசி அனுமதி வாங்கிட்டேன். குறுக்க நீங்க வந்தா உங்க மேல கேஸ் போடுவேன். இது அநியாயங்க ஐயா. இப்படி மோட்டார் போட்டு தண்ணி எடுத்தீங்கன்னா 1 வாரத்திலேயே ஆத்து தண்ணி தீந்து போயிடும். அப்புறம் மீன் எல்லாம் செத்து போயிடும். அப்புறம் எங்க பொழப்பு என்னாகிறது? தயவு செஞ்சு மோட்டாரு நிறுத்துங்க. உன்னோட மீன் செத்து போனா எனக்கு என்னடா? எனக்கு தேவை என்னோட ஃபேக்டரி. டே வீரையா, நல்லா மோட்டார் பைப்பை கீழே போட்டு தண்ணியை இழு. யாராவது தடுக்க குறுக்க வரட்டும். என்னாகுது பாரு. கஜபதியோட மிரட்டலுக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியல. எல்லாருமே போய் படுத்துட்டாங்க. அந்த மோட்டார் சத்தம் அவங்களுடைய அமைதியை கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. யாராலையும் சரியா தூங்க கூட முடியல. அந்த ஆத்தோட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறையறத ராமநாதனும் கவனிச்சாரு. ஐயா, இன்னைக்கு வலையில ஒரே ஒரு மீனு கூட மாட்டல. அந்த மோட்டார் சத்தத்துக்கு மீனெல்லாம் பயந்து போய் கீழே இருக்கிற சேத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு போல. இப்படியே போனா எங்க பொழப்பு என்னங்க ஆகுறது? என்ன பண்றதுன்னே புரியலையே காந்தம்மா. அந்த கான்ட்ராக்டரு லஞ்சம் கொடுத்து அனுமதி வாங்கி வச்சிருக்கான். நாம ஏழைங்க, நாம என்ன செய்ய முடியும்? தண்ணி எல்லாத்தையும் இப்படி வீணாக்கறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பணம் இருக்கிறவன் ஜெயிக்கலாம். ஆனா பணம் இருக்கிறவனை கூட அறிவு இருக்கிறவன் ஜெயிக்க முடியும். அவன் ஏதோ அனுமதி பத்திரம் இருக்குன்னு சொல்றான்ல, அதுல என்ன குறை இருக்குன்னு நான் பார்க்கறேன். நான் பட்டணத்துல படிச்சதே இது சம்பந்தப்பட்ட படிப்பு தானே.
பாஸ்கர் தம்பி, உன்னால இதை செய்ய முடியுமா? அந்த மோட்டாரை நிறுத்த முடியுமா? நாளைக்கு வேற இன்னும் 2 மோட்டாரை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் 2 நாள்லயே ஆத்து தண்ணி தீந்து போயிடும். சிவையா, அந்த மோட்டாரை நிறுத்தணும் அப்படின்னா நாம அவன் கூட சண்டை போடக்கூடாது. இயற்கையையும் அரசாங்கத்தையும் தான் நாம பயன்படுத்திக்கணும். அவன் தண்ணிக்குள்ள இறக்குன அந்த மோட்டாரை அவனே வெளியில எடுப்பான். என்னோட திட்டம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் வாங்க. பாஸ்கர், சிவையா, ராமநாதன் 3 பேருமே சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிகார பலத்தை விட அறிவு பலம் பெருசு அப்படின்னு பாஸ்கர் அவங்களுக்கு நம்பிக்கைய கொடுத்தான். ராத்திரி 12 மணி இருக்கும். வீரையா அந்த மோட்டார் பக்கத்திலேயே படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ பாஸ்கர், சிவையா 2 பேருமே அவனுக்கு தெரியாம படகு எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு நடுவுல போனாங்க. அப்போ சிவையா மெதுவா, கஜபதி தம்பி, அந்த பாஸ்கர் போட்டிருக்கிற பைப்பு ஆத்துக்கு இடது பக்கமா இருக்கிற ஆழமான பகுதியில இருக்கு. அங்கதான் தண்ணி அதிகம்னு போட்டிருக்கான். ஆமா சிவையா, அவன் போட்டிருக்கிற பைப்பை நாம வெட்டக்கூடாது. அப்புறம் அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். நாம இயற்கையை வச்சுதான் அவனுடைய திமிரு அடக்கணும். இந்த ஆத்துக்கு வலது பக்கமா இருக்கிற தாமரை கொடிகளையும் அப்படியே ஒட்டக்கூடிய மண்ணையும் கொண்டு வா. சிவையா அந்த ஆத்துக்குள்ள இறங்கி அங்க இருக்கிற மண்ணு, பாசி, அப்புறம் தாமரை கொடி எல்லாத்தையுமே கொண்டு வந்து படகுல போட்டான். 2 பேரும் சேர்ந்து அந்த பைப்போட வாய்க்கிட்ட கொண்டு போய் அந்த பாசி, கொடி, அப்புறம் மண்ணு எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. அடுத்த நாள் மோட்டார் போட்டா தண்ணி வராம அந்த பைப் வழியா இந்த மண்ணும் சேரும் தான் வரணுங்கிறது அவங்க பிளான். இது போதும் சிவையா. நாளைக்கு அவன் மோட்டாரை ஆன் பண்ண உடனே இங்க இருக்கிற மண்ணு கொடி எல்லாம் மோட்டாரோட பைப்புக்குள்ள போய் மோட்டாருக்குள்ள பட்டு அந்த மோட்டார் கெட்டு போயிடும். அவனுக்கு அதை சரி பண்ண எப்படியும் 1 வாரம் தேவைப்படும். அதுக்குள்ள அந்த அனுமதி பத்திரம் என்னன்னு நான் பார்க்கறேன். அடுத்த நாள் காலையில வெயில் அதிகமா இருக்கும்போது கஜபதி அங்க வந்தான். அப்பதான் வீரையாவும் எழுந்திருச்சான். டேய் வீரையா, மோட்டாரை ஆன் பண்ணு. இன்னைக்கு இந்த ஆத்து தண்ணி பாதியாகணும். இந்த ஆத்து தண்ணி எல்லாமே என் ஃபேக்டரிக்கு தான் சொந்தம். சரிங்க ஐயா, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. அதனால எல்லா தண்ணியும் உங்க ஃபேக்டரிக்கு வரப்போகுது. வீரையா உடனே போய் மோட்டரை ஆன் பண்ணான். உடனே மோட்டர்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கீர் 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 அப்படின்னு சத்தத்தோட திடீர்னு நல்ல தண்ணி வந்துகிட்டு இருந்த இடத்துல சேரு, பாசி, தாமரை கொடி எல்லாமே வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஓடிக்கிட்டு இருந்த 2 மோட்டர்ல ஒரு மோட்டார் கெட்டு போச்சு. அப்ப கஜபதி கோவமா, டே வீரையா, என்னடா இது? அந்த மோட்டார் கெட்டு போச்சு. தண்ணி வராம ஒரே சேரு சேரா வருதே. ₹1,00,000 மோட்டாருடா. என்னாச்சுன்னு பாரு. ஐயா, அதுதாங்க ஐயா, என்னன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை இந்த ஆத்து தாய்க்கு கோபம் வந்து தண்ணிக்கு பதிலா மண் அனுப்புறாளோ? இந்த ஆத்தோட பாசி விழுந்து மோட்டார் கெட்டு போச்சு. குறுக்குல வேற ஏதோ மாட்டி இருக்குங்க ஐயா. கஜபதி ரொம்ப கோவமா, மாட்டிக்கிச்சா? வாய் மட்டும் தாண்டா உனக்கு, செயல்ல எதையும் காட்டாத. நானே போய் என்ன பிரச்சனைன்னு பாக்கறேன். கஜபதி அந்த பைப்பை டைட்டா இழுக்க முயற்சி பண்ணி கால் வலிக்கு அங்க இருக்கிற சேத்துல விழுந்துட்டான். முகத்துல சேரு ஒட்டிக்கிச்சு. ஐயோ முதலாளி ஐயா, இப்ப நீங்க கான்ட்ராக்டர் மாதிரி இல்ல, ஒரு பெரிய பன்னிக்குட்டி மாதிரி இருக்கீங்க. அந்த சேரு வேற உங்க முகத்துக்கு நல்லா பொருந்தது. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க. காந்தம்மா, ராமநாதன், பாஸ்கர், சிவையா எல்லாரும் அங்க வந்தாங்க. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து கஜபதிக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா எல்லாரும் சிரிக்கிறீங்களா? என்ன கோவப்படுத்தினா நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். இந்த ஆத்து தண்ணி எனக்கு சொந்தம். என்கிட்ட அனுமதி பத்திரம் இருக்கு. போதும் நிறுத்துங்க கஜபதி. உங்ககிட்ட இருக்கிறது போலி பத்திரம். அதிகாரிங்களுக்கு லஞ்சம் கொடுத்து நீங்க வாங்கின பத்திரம். இதோ இத பாத்தீங்கல்ல, இது 1950வது வருஷ கெஜெட் காப்பி. கெஜெட் காப்பியா? அது என்ன? இந்த பத்திரத்துல தெளிவா எழுதியிருக்கு, கிருஷ்ணாபுரத்துல இருக்கிற ஆத்து தண்ணி அந்த ஊரு பஞ்சாயத்துக்கும் அந்த ஊரு மீனவர்களுக்கும் தான் சொந்தம். இதை யாருமே பிரைவேட்டா அவங்களுடைய சுய தேவைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த பத்திரத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. நான் பட்டணத்துக்கு போய் கலெக்டரை பார்த்துட்டு தான் வரேன். உங்க பத்திரம் பொய் பத்திரம்னு தெரிஞ்சு போச்சு. என் கையில இருக்கிறது தான் உண்மையான பத்திரம். பாத்தியா கஜபதி, எங்க ஊரு படிச்ச புள்ள பேசுற பேச்ச? உன் அதிகாரம் எல்லாம் இந்த ஊர்ல செல்லாது. நீ எங்க லஞ்சம் கொடுக்கறியோ அங்க வேணும்னா உன் அதிகாரம் செல்லும். இங்க பாருங்க கஜபதி, ஏற்கனவே உங்க ஃபேக்டரிக்கு நோட்டீஸ் போயிடுச்சு. நீங்க அநியாயத்துக்கு தண்ணியை செலவு பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ₹10,000 ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த மோட்டரை உடனே வெளியில எடுக்கலனா அப்புறம் தேவையில்லாம எங்க ஆத்து பக்கம் வந்தா நீங்க தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஐயோ, ஜெயிலுக்கு போவாரா?
முதலாளி ஐயா, இந்த ஊரு தண்ணியும் வேணாம், இங்க இருக்கிற மீனும் வேணாம். வாங்க ஐயா, சீக்கிரமா வண்டியை பிடிச்சி நம்ம ஊருக்கு போயிடுவோம். கஜபதிக்கு பேச வரல. ஏன்னா அவனுடைய அதிகார பலத்தை விட புத்தி பலம் அதிகம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற வண்டி மோட்டார் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அவன் போனதை பார்த்து ஊர்ல எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊர்க்காரங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாஸ்கரை பாராட்டினாங்க. பாஸ்கர் தம்பி, இந்நேரம் நீ வந்திருக்கலன்னா இந்த ஆத்தை காப்பாத்தி இருக்க முடியாது. உன்னோட படிப்பு தான் இன்னைக்கு இந்த ஆறை காப்பாத்தி இருக்கு. ஆறு உன்னை நல்லபடியா வச்சுக்கும். இல்ல சிவையா, இதுக்கு நான் காரணம் இல்ல, நம்ம எல்லாரோட ஒற்றுமை தான். இந்த ஆத்துக்குள்ள இப்படி ஒரு மண் இருக்கிறதே நீ தான் சொன்ன. அதை வச்சு தானே மோட்டரையே தடுத்து நிறுத்தணும். நம்ம ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள எதுவும் செய்ய முடியாது. ஆமாப்பா, இனி மறுபடியும் எங்க பொழப்பு எப்பவும் போலவே நடக்கும். இல்லனா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருப்பா. அப்ப ராமநாதன் சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா, நாம இயற்கையை பாதுகாத்தாதான் இயற்கையும் நம்மள பாதுகாக்கும். இந்த ஆறு நாம குடிக்கிறதுக்கு தண்ணிய மட்டும் கொடுக்கறது இல்ல, நம்ம எல்லாரையும் சேர்த்து வைக்கிறதே இவதான். இந்த ஆறு எப்பவும் நல்லபடியா இருக்கணும். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சூரியனோட ஒளி அந்த ஆத்து தண்ணியில மட்டும் படாம இவங்க மேலேயும் பட்டு அவங்க எல்லாருமே ஜொலிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒற்றுமையால இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருந்த ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து அவங்க வெளியில வந்திருந்தாங்க. எப்பவுமே இயற்கையோட வளங்களை யாருமே சுருட்டிக்க பார்க்க கூடாது. இயற்கையோட வளங்கள் எல்லாருக்குமே சொந்தம். அத சுயநலத்துக்காக யாராவது பயன்படுத்தினா அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறதுல தப்பில்ல. எப்பவுமே அதிகார பலம் உடல் பலத்தை விட அறிவு பலம் பெருசு. அந்த அறிவு இருந்தா எல்லா பிரச்சனையில இருந்தும் மீண்டு வரலாம். அடுத்தது ஜனங்களோட ஒற்றுமை. ஊருக்குள்ள எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி, தனித்தனியா இருக்கிற வரைக்கும் யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. எப்போ அந்த ஊருக்காக வந்த பிரச்சனைக்காக ஊஜனங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா போராடுறாங்களோ இல்ல ஒரு திட்டம் போடுறாங்களோ அப்போ அந்த ஊரோட பிரச்சனைய சரி செய்ய முடியும். அது ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். சாயந்தர நேரத்துல வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு அரிசியில இருக்கிற நெல்லை பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க பார்வதி அம்மா. ராமு வேஷ்டியை கட்டிக்கிட்டு கையில ஒரு விசிறி வச்சு விசிறிக்கிட்டே வெளியில வந்தான். அடியே சீதா, சமையல் அறையில அதுக்குள்ள எதுக்காக விளக்கு ஏத்தி வச்சிருக்க? வெளியில வெளிச்சம் அப்படியே தானே இருக்கு, எண்ணெய் என்ன சும்மா கிடைக்குதா? முதல்ல அதை அணைச்சு வை. அப்போ சீதா உள்ள இருந்து, அம்மா, சமையல் அறையில வெளிச்சம் இல்லைன்னா எப்படி சமைக்கிறது? கொஞ்சம் வெளிச்சம் இருந்தா தானே குழம்புல உப்பு காரம் எல்லாம் சரியா போட முடியும். ஐயோ, உப்பு காரம் எல்லாம் சரியா போட்டா அதுக்கும் காசு நிறைய செலவாகும். பார்த்து அளவா போடு. சுவையா சாப்பிட ஆரம்பிச்சு நாக்குல சுவை ஒட்டிக்கிச்சுன்னா நாளைக்கு நமக்கு தான் கஷ்டம். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராமு, அத்தை, இவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணா எப்படி? மனுஷனா நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு கண்ணை மூடி தூங்கணும். சமைக்கும் போது இருட்டா இருந்தா பள்ளி விழுந்தாலும் சீதா கண்ணுக்கு தெரியாதே. பார்வதி அம்மா கோவமா, மருமகனே, குழம்புல பல்லி விழுந்தாலும் தூக்கி போட்டு சாப்பிடுற காலம் இது. உங்களுக்கு என்ன தெரியும் பணத்தோட மதிப்பு? இந்த சொத்தை நான் பார்த்து பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு வரேன். நான் இல்லைனா இந்த சொத்தெல்லாம் இந்நேரத்துக்கு போயிருக்கோம். சிக்கனம் வேற கஞ்சத்தனம் வேற அத்தை. திருவிழாவுக்கு புது துணி எடுத்து கொடுங்கன்னு கேட்டா பழைய துணியை தச்சு போட்டுக்க சொன்னீங்க. ஊர்ல எல்லாருமே சிரிச்சாங்க. சிரிச்சா சிரிக்கிட்டோம், சிரிக்கிறவங்க நமக்கு சாப்பாடு போட போறதில்ல. புது துணி வாங்கினா பழைய துணி கிழிஞ்சுதான் போகும். அதுக்கு அந்த துணியை இன்னும் 2 வருஷத்துக்கு போட்டுக்கலாம்ல. உங்ககிட்ட பணம் இருக்கா? என் பணத்துல தானே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப என் பேச்ச கேளுங்க. அப்ப ராமு மனசுக்குள்ள, இந்த கிழவி இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை என்னால அனுபவிக்க முடியாது போல. இந்த கிழவிக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். அப்பதான் பக்கத்து வீட்டு ரங்கம்மா அங்க வந்தா. என்ன பார்வதி அம்மா, நல்லா இருக்கீங்களா? மருமக ஏதோ ஆழமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரங்கம்மா, சும்மா ஏதோ கதை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நீ எங்க கிளம்புற? நாளைக்கு என் சொந்தக்காரங்க வீட்டுல விசேஷம் இருக்கு. 4 நாள் அங்கதான் போய் தங்க போறேன். உன்கிட்ட ஏதாவது சில்லறை இருந்தா மாத்திக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். சில்லறையா? என்கிட்ட எங்க இருக்கு சில்லறை? பணத்தை எடுத்தா அது சீக்கிரம் செலவாயிடும். என்கிட்ட எதுவும் இல்ல, போ. அப்போ ராமு கிண்டலா, ஆமாங்க ரங்கம்மா, எங்க அத்தை கிட்ட எங்க இருக்கு பணம்? எல்லாத்தையும் அவங்க எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. எல்லாமே நாளைக்கு மண்ணோட மண்ணா தானே போக போகுது. வாய மூடு, அது என்னோட பணம். ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ராமு சீதா 2 பேரும் அவங்க அறையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீதா, உங்க அம்மா கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு, எங்க வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா?
எனக்கு எதுக்கு அதெல்லாம்? அம்மா எப்பவுமே அந்த இரும்பு பெட்டி பக்கத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சாவிய கூட அவங்க இடுப்புல தான் சொருகிக்கிட்டு இருப்பாங்க. குளிக்கும் போது கூட விட்டு வைக்க மாட்டாங்க. எவ்வளோ பணம் இருந்து என்ன புண்ணியம்? நம்ம கிழிஞ்சு போன துணியை தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க அம்மா சரியா சமைக்க கூட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்ப எண்ணெய் இல்லாம சாப்பிட முடிஞ்சதா? என்னங்க பண்ண சொல்றீங்க? அம்மா அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க. அதான் பணத்தை பாதுகாக்கறாங்க. கஷ்டப்பட்டு மேலே வந்தா கஞ்சத்தனமா இருக்கணுமா? நாளைக்கு உங்க அம்மா பக்கத்து ஊருக்கு போறாங்கல்ல? ஆமாமா. நாளைக்கு காலையிலேயே சந்தைக்கு போறேன்னு சொன்னாங்க. சாயந்தரம் தான் திரும்பி வருவாங்க. சரி, நீ தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் திண்ணையில உட்காந்துட்டு வரேன். ராமு வெளியில வந்து யோசிக்க ஆரம்பிச்சான். நாளைக்கு அத்தை சந்தைக்கு போவாங்க. அந்த நேரத்துல எப்படியாவது அந்த பெட்டியை திறக்கணும். அதுல எவ்வளவு பணம் இருக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த பணத்தை எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி கொடுக்கணும். அப்பதான் கேள்விக்கு அறிவு வரும்னு நினைச்சான். அடுத்த நாள் காலையில பார்வதி அம்மா மாட்டு வண்டியில ஏறி சந்தைக்கு கிளம்புனாங்க. ராமு பார்வதி அம்மாவோட வீட்டுக்கு போனா. அங்க ஒரு பெரிய பெட்டி இருந்துச்சு. அது பூட்டு போட்டு இருந்துச்சு. அதுக்கு சாவி அங்க இல்ல. இதோட சாவி அத்தக்கிட்டல இருக்கும். இந்த பெட்டியை இப்ப எப்படி திறக்கிறது? ராமு எல்லா இடத்துலயும் தேடினான். தலகாணிக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே. ஆனா எங்கேயுமே அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் ராமுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பார்வதி அம்மாவுக்கு அவங்க சமையலறைனா ரொம்ப பிடிக்கும். உடனே ராமு சமையலறைக்கு போனான். அங்க அவங்க சாவியை ஒளிச்சு வச்சிருந்ததை கண்டுபிடிச்சான். ஆஹா, சாவியை இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களா? ராமு வேகமா அறைக்குள்ள போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான். அதுல நிறைய பணம் இருந்துச்சு. கடவுளே, இவ்வளோ பணமா? இதை வச்சு மொத்த ஊரையும் வாங்கலாமே. இப்ப இதை என்ன பண்ண போறேன்னு பாரு. ராமு அந்த பணத்தை எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் பெட்டியை மூடி அதை அப்படியே வச்சுட்டு சாவி இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டான். அதுக்கப்புறமா அந்த மூட்டைய வெளியில எடுத்துட்டு வந்தான். அவன் நேரா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல உட்கார்ந்திருந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லார்கிட்டயும் கொண்டு போனான். அப்ப ராமு ரொம்ப அடக்கமா, ஐயா, வணக்கங்க ஐயா. வாடா ராமு, என்ன விஷயம்? உங்க மாமியார் வெளியூருக்கு போயிருக்காங்களாமே? ஆமாங்க ஐயா, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என் அத்தை பார்க்க கோவக்காரங்களா தெரியுவாங்க. ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க ஒரு ஆசையை சொல்லியிருக்காங்க. என்னது? பார்வதி அம்மாவுக்கு ஆசையா? பணம் 1 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஆசையா? அப்படி சொல்லாதீங்கம்மா. அவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகம். நாளைக்கு ராமர் கோவில்ல பூஜை இருக்கு இல்லையா? அப்ப ஊர்ல எல்லாருக்கும் அன்னதானம் போடணும்னு தான் அவங்க ஆசை. ஆனா அதை அவங்களா செய்யாம என்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. உண்மையாவா ராமு? பார்வதி அம்மா அன்னதானம் பண்றாங்களா? இத நம்பவே முடியலையே. ஆமாங்கம்மா, அதுக்கு தான் இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. மருமகனே, ஊர்ல எல்லாரும் வயிறார சாப்பிடணும், யாருக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லா விருந்து சாப்பாடு போடுங்கன்னு சொன்னாங்க. ராமு ரொம்ப சந்தோஷம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. இப்பவே நாம அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். லக்ஷ்மி, ரங்கம்மா, கௌரி, நீங்க தான் பக்கத்துல இருந்து சமைக்கணும். எந்த குறையும் வரக்கூடாது. ராமர் கோவில் வாசல்ல சாப்பாடு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. கௌரி, ரங்கம்மா எல்லாரும் சேர்ந்து காய்கறி நறுக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டி கௌரி, பாத்தியா நம்ம பார்வதி அம்மாவோட குணத்தை? அவங்கள இத்தனை நாளா கஞ்ச பேசினாரே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு பணம் செலவு பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு நல்லவங்க. அடா ஆமா ரங்கம்மா, நெய் பாத்தியா எத்தனை பாட்டில் கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு. அந்த ராமு தம்பி எல்லா விதமான சாப்பாடையும் செய்ய சொல்லிருக்காரு. இப்படி ஒரு விருந்து நம்ம ஊர்ல நடந்ததே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் ராமு தம்பி தான். மாமியார் பணம் கொடுத்தாலும் பக்கத்துல நின்னு எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு செய்யறாரு. இப்படிப்பட்ட மருமக கிடைக்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். அதுக்குள்ள ராமு அங்க வந்தான். அம்மா, பாயாசத்துல முந்திரி திராட்சை அதிகமா போடுங்க. ரொம்ப சுவையா இருக்கணும். எல்லாரும் வயிறார சாப்பிடணும். அதுதான் எங்க அத்தை ஆசை. சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரியே செய்றோம். அந்த லட்டை பார்த்தாலே வாயில எச்சில் ஊறுது. ராமு தம்பி, உங்க அத்தை எப்ப சந்தையில இருந்து வருவாங்க? அவங்க வந்தா அவங்களுக்கு நாங்க நன்றியை சொல்லணும். அதை கேட்டு ராமு கொஞ்சம் பதட்டமா, அவங்க சாயந்தரத்துக்குள்ள வந்துடுவாங்க. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடணும். அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆடம்பரம் எல்லாம் பிடிக்காது. அது என்னவோ உண்மைதான் தம்பி. நிறக்கடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. உங்க அத்தை நிறக்கடம் மாதிரி. ஆமா ஆமா, அவங்க பணம் தான். நான் வேலை மட்டும்தான் பாக்கறேன். அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பணம் அவங்களது தான். ஆனா எடுத்து தானம் பண்றது நான் தான். அப்படின்னு நினைச்சான். அன்னைக்கு மதிய நேரம் ஆச்சு.
ஊஜனங்க எல்லாரும் கோயிலுக்கிட்ட வந்தாங்க. வாழல முன்னாடி உக்காந்தாங்க. ஏன்பா இந்த இலையில நெய் ஊத்து. ராமு, அந்த ஆளுக்கு வடைனா பிடிக்குமா? இன்னும் 2 போடு. ஆஹா, எவ்வளோ நல்லா இருக்கு. பார்வதி அம்மா நல்லா இருக்கணும். நல்ல மருமகன் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்ல, பொட்டலம் கட்டி வீட்டுக்கும் கொண்டு போலான்னு ராமு சொல்லியிருக்காரு. சீதாவுக்கு ஒண்ணுமே புரியல. சீதா ராமு கிட்ட போய், ஏங்க, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இவ்வளவு பணம் ஏதுங்க? அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. சும்மா இரு சீதா, உங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க கோச்சிக்கலாம் மாட்டாங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கறேன். சாப்பாடு முடிஞ்சது. எல்லாரும் ராமுவையும் பார்வதி அம்மாவையும் பாராட்டிக்கிட்டு போனாங்க. ராமுவோட முகத்துல ஒரு பெருமை தெரிஞ்சுது. ஊர்ல எல்லாரும் அவனை பார்த்து தானக்கரணன்னு சொன்னாங்க. இனி அவங்க மாமியார் என்ன நினைச்சாலும் அவனுடைய புகழ அவங்களால எதுவும் செய்ய முடியாது. சாயந்தரம் 5 மணி ஆச்சு. மாட்டு வண்டி வர சத்தம் கேட்டுச்சு. பார்வதி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய பாத்திரம், பந்தல், இது எல்லாத்தையுமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க சீதாவை கூப்பிட்டு, சீதா, சீதா, என்ன இது? நம்ம வீட்டு வாசல் இவ்வளவு பாத்திரம் இருக்கு. இங்க ஏதாவது கல்யாணம் நடந்துச்சா? எங்க இருக்கு சீதா? அப்போ சீதா வெளியில வந்தா. ராமுவும் கூடவே பின்னாடியே வந்தான். என்ன இது? இதெல்லாம் ஏன் இங்க இருக்கு? கோபப்படாதீங்க அத்தை, நம்ம ஊர் ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கோம். அன்னதானமா? அதுக்கு என்ன உங்க பாட்டன் பணம் கொடுத்தானா? வீட்ல நானே பார்த்து பார்த்து சமைக்கிறேன். நீ எதை வச்சு அன்னதானம் பண்ண? உங்க பணத்தை வச்சுதான், உங்க இரும்பு பெட்டியில இருந்த பணத்தை எடுத்துதான் நான் அன்னதானம் பண்ணியிருக்கேன். பார்வதி அம்மா பதட்டமா, என்னது? ஏன் இரும்பு பெட்டியில நான் வச்சிருந்த பணத்தை எடுத்து இவ்வளவுலாம் செலவு பண்ணிருக்கியா? சொல்லுடா, எவ்வளவு பணத்தை எடுத்த? எவ்வளோ எடுத்தா என்ன அத்தை? ஊர்ல இருக்கிற எல்லாரும் வயிறார சாப்பிட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. ஏண்டா, இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டு வயித்துக்கு சரியா சாப்பிடாம எடுத்து வச்சிருந்த பணத்தை கொண்டு போய் ஊர்ல இருக்கிற சோம்பேறிங்களுக்கு அன்னதானம் போட்டிருக்கேன்னு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? இப்பவே நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். சாயந்தர நேரம் பார்வதி அம்மா பஞ்சாயத்தை கூட்டினாங்க. பஞ்சாயத்து தலைவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஊஜனங்களும் வந்து சேர்ந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பார்வதி அம்மாவை ராமுவை எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்வதி அம்மா மட்டும் ராமுவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அழாம நடந்தது என்னன்னு விவரமா சொல்லுங்க. ஐயா, நான் சந்தைக்கு போன நேரத்துல இவன் என் வீட்ல இருக்கிற இரும்பு பெட்டியில இருக்கிற பணம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தானம் பண்ணிருக்கான். என் அனுமதி இல்லாம பணம் எடுத்ததுனால அது திருட்டு தானே? அப்ப அதை கேட்டு அந்த ஊரோட தலைவர், என்ன ராமு, பார்வதி அம்மா சொல்ற மாதிரி அவங்க அனுமதி இல்லாம பணம் எடுத்தியா? அப்ப ராமு சிரிச்சுக்கிட்டே, உண்மைதாங்க ஐயா, அவங்க அனுமதி இல்லாம தான் பணம் எடுத்தேன். ஆனா அதை எனக்குன்னு நான் செலவு பண்ணலையே, எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் பயன்படுத்தலையே. ஊர்க்காரங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டேன். அவங்க அந்த பணத்தை எதுக்குமே செலவு பண்ணாம சும்மா எடுத்து வைக்கிறாங்க. அதானே, மருமகன் நல்ல விஷயம்தான் பண்ணிருக்காரு. அவங்க பண்றது இல்லையே. ஆனா அனுமதி கேட்காம பணத்தை எடுத்தது தப்பு தானே? அது எப்படி தப்பாகும்? மருமகன் அப்படிங்கிறவன் புள்ள மாதிரி தானே. அம்மாவோட பணத்தை எடுத்து புள்ள செலவு பண்ணக்கூடாதா? அவங்க பேரை சொல்லி தான் செலவு பண்ண, அதனால அவங்களுக்கு தான் நல்ல பேரு. ஊர் ஜனங்க ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க. சில பேர் ராமு பண்ணது சரிதான்னு சொன்னாங்க. சில பேர் ராமு பண்ணது தப்புன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, என் பணம் எனக்கு திரும்ப வேணும். திருட்டு பணத்துல தானம் பண்றதெல்லாம் தானமா? தலைவர் எல்லாரையுமே அமைதியா இருக்க சொல்லி சொன்னாரு. அப்ப அவரு ராமுவை பார்த்து, ராமு, நீ பண்ணது பெரிய தப்பு தான். அன்னதானம் பண்ணது எப்படிங்க தப்பாகும்? அன்னதானம் செய்யறது தப்பு கிடையாது, ஆனா இன்னொருத்தரோட பணத்துல செஞ்சா அது திருட்டு. ஆனா நான் பண்ணது நல்ல எண்ணத்துல தானே. எண்ணம் நல்லா இருந்தாலும் போற வழி நல்லா இருக்கணுமே. இத்தனை வருஷமா பார்வதி அம்மா உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் அது. அதை அனுமதி இல்லாம செலவு பண்ணது உன்னோட தப்பு. திருட்டு பணத்துல தானம் பண்ணா அது புண்ணியம் இல்ல, பாவம். எல்லாரும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தலைவர் இப்படி சொன்னாரு, இங்க பாரு ராமு, நீ கஷ்டப்பட்டு உழைச்சி ₹1 தானமா கொடுத்தாலும் அது உனக்கு பெருமை தான். ஆனா உங்க அத்தையோட பணத்துல தானம் பண்ணா அது உனக்கு பெருமையாகாது. உங்க அத்தையோட பணத்துல நீ தானம் பண்ணதால உனக்கு நல்ல பேரு கிடைக்காது, இப்ப கெட்ட பேரு தான் கிடைக்கும். ராமு தலை வணங்கி, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, ஏதோ கோவத்துல தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். மன்னிப்பு கேட்டு என்ன புண்ணியம்? இப்ப என்ன பண்றது? பார்வதி அம்மா, உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்களும் தான் வயிறார சாப்பிட்டோம். உங்க மருமகனை திட்டாதீங்க.
அவர் அந்த பணத்தை உழைச்சி சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கற வரைக்கும் எந்த விசேஷத்துக்கும் போகக்கூடாது. இதான் என் தீர்ப்பு. சரிங்க ஐயா, என் பணம் எனக்கு திரும்ப வந்தா போதும். அதே மாதிரி இவனுக்கு அறிவு வந்தாலும் போதும். அப்ப தலைவர் எல்லாரையும் பார்த்து, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? உங்க சட்டப்பையில இருந்து ₹1 தானம் பண்ணாலும் அது பெருமை. ஆனா மத்தவங்க பணத்துல நீங்க செய்யற தானத்துக்கு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேராது. அப்ப பஞ்சாயத்துல இருந்தவங்க எல்லாருமே ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, மத்தவங்க பணத்தை எடுத்து தானம் பண்றது தப்புதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல ₹1 தானம் பண்ணாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். மத்தவங்க பணத்துல தானம் பண்ணா பாவம் தான் வந்து சேரும்.